بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفسه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم لا إيمان لمن لا أمانة له ولا دينا لمن لا أحد له. رواه أحمد. நிச்சயமாக எல்லாம் புகழும் அல்லாஹ்விற்கே உரியது. அவனையே புகழ்கிறோம், அவரிடமே நாம் உதவியும் தேடுகிறோம், இன்னும் அவரிடமே நாம் மன்னிப்பும் கோருகிறோம். எங்களுடைய கெட்ட எண்ணங்களை விட்டும் கெட்ட செயல்களை விட்டும் அல்லாஹ் இடத்துல நாம் பாதுகாப்பு தேடுகிறோம். அல்லாஹ் யாரை நேர்வை காட்டினானோ அவர்களை வழிகெடுப்பவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் யாரை வழிகாட்டில் விட்டுவிட்டானோ அவர்களை நேர்வை காட்டுபவர்கள் யாரும் இல்லை. வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவனுக்கு இணை துணை வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். இன்னும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு தூதர், அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். காரியங்களே மிக மிக கெட்டது மார்க்கத்தின் பேரிலே புதுமைகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமையான காரியமும் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேட்டும் நாளை மறுமையிலே நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பின் ஆரம்பத்திலும் சஹாபாக்களுக்கு நினைவூட்டுவதாக இருந்தார்கள். ஆக இந்த பொன்மை வைத்து நானும் இந்த உரையை தொடங்குகின்றேன். அன்பிற்கினியவர்கள், கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் மாதங்களிலே மிகச்சிறந்த மாதமாகிய ரம்லான் மாதத்திலே அல்லாஹ் நம் அனைவருக்கும் மார்க்கத்துடைய விஷயங்களை கற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இப்படி மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய அந்த அமர்வுகள் இருக்கிறது அல்லவா, அந்த மஜ்லிஸ்கள், இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும்போது, மார்க்கத்தை பற்றி பேசப்படும் போது மலக்குமார்கள் இதனை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள், மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் இந்த விஷயங்களை கூறுவார்கள். ஆக எல்லாம் அறிந்த அல்லாஹ் கேட்பானாம் அந்த மலக்குமார்கள் வந்த பிறகு, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்பதாக. அப்போது மலக்குமார்கள் கூறுவார்கள், அல்லாவே, இப்படி உன்னை பற்றியான விஷயங்கள், மார்க்கத்தை பற்றியான விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு கூட்டம் இருக்கிறது, அதனை பற்றி கூறதான் நாம் வந்திருக்கிறோம் என்று கூறும்போது, அப்போது அல்லாஹ் கேட்பானாம், சரி, அவர்கள் என்ன விஷயத்தை எதிர்பார்க்கிறார்கள், அவர்கள் எந்த விஷயத்தை எதிர்பார்க்கிறார்கள்? அப்போது மலக்குமார்கள் கூறுவார்கள், அல்லாஹ்வே, நீ படைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை அவர்கள் நாடுகிறார்கள், நீ படைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை நாடுகிறார்கள். உண்மைதானே? நாம் சொல்லுகிறோம், நோன்பு நோக்கிறோம், இன்னும் இதை போல இஸ்லாமிய கல்வி நாம் அதிகமாக கல்வி வளத்தை அதிகப்படுத்துவதற்காக இப்படி வகுப்புகளை எல்லாமே சேர்ந்து படிக்கிறோம்.
ஆக இந்த விஷயங்களை எதற்கும் செய்கிறோம்? சொர்க்கத்தை நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுப்பான் என்ற ஒரே காரணத்திற்காக. ஆகவே அவர்கள் மலக்குமார்கள் கூறுவார்கள், அவர்கள் சொர்க்கத்தை நாடுகிறார்கள். அப்போது அல்லாஹ் கூறுவானாம், சரி, நான் சொர்க்கத்தை படைத்தேன், ஆனால் அவர்கள் சொர்க்கத்தை தான் பார்க்கவில்லையே, அதனை எப்படி அவர்கள் நாடுகிறார்கள், கேட்கிறார்கள். அப்போது மலக்குமார்கள் கூறுவார்கள், அல்லாவே, நீ இறக்கி அருளிய குரான் வேதத்திலே சொர்க்கத்தை பற்றி கூறியிருக்கிறாய், அதனை அவர்கள் படித்தார்கள், அதன் மீது ஈமான் கொண்டார்கள், நம்பிக்கை வைக்கிறார்கள். ஆகவே அந்த நம்பிக்கையின் மூலமாக உன்னிடத்துல அந்த சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறார்கள். அப்போது அல்லாஹ் கேட்பானாம், சரி, அந்த மக்கள் எந்த விஷயத்தை விட்டு பாதுகாப்பு கேட்கிறார்கள்? அப்போது மலக்குமார்கள் கூறுவார்கள், அல்லாஹ்வே, நீ படைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த நரகத்தை விட்டு அவர்கள் பாதுகாப்பு கேட்கிறார்கள். அப்போது அல்லாஹ் கூறுவானாம், சரி, அவர்கள் அந்த நரகத்தை தான் பார்க்கவில்லையே, எப்படி அவர்கள் பாதுகாப்பு கேட்கிறார்கள் என்று கூறும்போது, அப்பொழுது மலக்குமார்கள் கூறுவார்கள், அல்லாஹ்வே, நீ எப்படி சொர்க்கத்தை பற்றி குரானிலே கூறியிருக்கிறாயோ அதே போல நரகத்தை பற்றியும் கூறியிருக்கிறாய். ஆகவே அவர்கள் அதனை படித்தார்கள், அதன் மீது ஈமான் கொண்டார்கள். ஆகவே அந்த நரகத்தை விட்டு அவர்கள் பாதுகாப்பு கேட்கிறார்கள். அப்போது அல்லாஹ் கூறுவானாம், சரி, அவர்கள் கேட்ட அந்த சொர்க்கத்தை நான் தருவதாகவும், அதே போல நரகத்தை விட்டு நான் அவர்களை அப்புறப்படுத்தியதாகவும், தூரப்படுத்தியதாகவும், இன்னும் நான் அவர்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டேன் என்பதற்காக நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று அல்லாஹ் மலக்குமார்களை சாட்சியாக்குவானாம். அல்லாஹ் பாருங்கள் எந்த அளவுக்கு பெரிய சிறப்பு என்று. ஆக அல்ல ஒரு சில மக்கள் கூறுவார்கள், அல்லாவே, இந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக ஒரு சில மக்கள் இப்படி வகுப்புகளை படிக்கிறார்கள், அமர்வில்ல மஜ்லிஸ்களை உட்காருகிறார்கள் என்று கூறும்போது, அவர்களுக்கும் இந்த விஷயங்கள் 3 சிறப்புகளும் இருக்கிறதா? சொர்க்கத்தை வாஜிபாக்குறதும், நரகத்தை விட்டு தூரமாக்குவதும், அதே போல அவர்களுக்கு மன்னிப்பும் இருக்கிறது. இந்த விஷயம் அவர்களுக்கும் உண்டா என்று கேட்கும்போது, அப்போது அல்லாஹ் கூறுவான், ஆம், அவர்களுக்கும் அந்த சிறப்பு இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், அவர்கள் நல்லோர்களுடைய மஜ்லிஸில் உட்கார்ந்து இந்த மார்க்கத்துடைய விஷயங்களை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அன்பிற்கியவர்களே, இதுதான் மார்க்கத்துடைய மஜ்லிஸ்கள், தீனுடைய மஜ்லிஸ்களில கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு. சரிங்களா? அது ஆன்லைனா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு இடத்துல ஒன்று கூட்டி படித்தாலும் சரி, கல்வி கற்கக்கூடிய விஷயம். இதுதான் மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. சரி, இன்னைக்கு உள்ள தலைப்பை இன்ஷால்லா நாம் பார்க்கலாம். இன்னைக்கு உள்ள தலைப்பு என்னன்னு சொன்னால், ஹதீசுல் ஜிப்ரீல். ஹதீசுல் ஜிப்ரீல் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹதீஸ். இன்ஷால்லா இந்த ஹதீஸை நாம் படித்து விட்ட பிறகு இதனுடைய பல சிறப்புகளை நாம் இறுதியில் பார்க்கலாம். இந்த ஹதீஸ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கிறது. கூறுகிறார்கள், நாம் மதீனாவில் உட்கார்ந்திருக்கும் போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மார்க்கத்தை பற்றியான விஷயங்கள் நாம் கற்றுக்கொண்டிருந்தோம். அப்போது மதீனாவில் உட்கார்ந்து இப்படி மஜ்லிஸ்ல அமர்வில் கற்றுக்கொண்டிருக்கும் போது தூரத்திலிருந்து ஒரு நபர் வந்தார். தூரத்திலிருந்து வந்த அந்த நபர் என்ன செய்தார் என்று சொன்னால், நம்மளுடைய அந்த மஜ்லிஸை, அந்த அமர்வை பிரித்து கொண்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக அருகில் உட்கார்ந்தார். அந்த உட்காரக்கூடிய நிலையும் எப்படி உமர் பின் கத்தாப் அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால், ரலியல்லாஹு அன்ஹு, அவர்கள் தன்னுடைய முட்டிக்கால்களையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முட்டிக்கால்களையும் இணைத்து கொண்டு அவ்வளவு நெருக்கமாக உட்காருகிறார். அப்படி உட்கார்ந்து என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு 4 கேள்விகளை கேட்கிறார். இப்போதெல்லாம் சஹாபாக்கள் எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். என்ன, இந்த வந்த நபர் இந்த ஊருக்கு புதிதாக இருக்கிறார். எப்படி? இந்த ஊருக்கு புதிதாக இருக்கிறார். யாருமே நம்மளே தெரியாது. மதீனாவிற்கு புதிதாக ஒரு நபர் இருக்கிறாரே. சரி, இவர் பயணம் செய்து பயனாளியாக இருந்தால் இந்த ஊருக்கு புதுசுனா பயணம் செய்து வந்திருக்க வேண்டும். அப்படி பயணம் செய்து வருகிறார் என்று சொன்னால், அவருக்கு அந்த பயணத்துடைய அடையாளங்களும் இல்லையே. ஏனென்று சொன்னால், பாலைவன பயணம் என்பது அந்த காலத்திலே ஆடையெல்லாம் மண்ணோட மண்ணாக ஆகிவிடும், முடியெல்லாம் கலைந்து போயிருக்கும். அப்படி ஒரு நிலை பார்க்க முடியவில்லையே. ஒரு புத்துணர்ச்சியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறார பார்க்கிறதுக்கு. ஆக இந்த ஒரு விஷயத்தை ஆச்சரியமாக சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த தருணத்திலே வந்த அந்த நபர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் உட்கார்ந்து 4 கேள்விகளை கேட்கிறார். என்ன கேள்வி என்று சொன்னால், யா ரசூலுல்லாஹ், அஹ்பிர்னி மல் இஸ்லாம். அல்லாஹ்வின் தூதரே, இஸ்லாம் என்றால் என்ன, எனக்கு அறிவியுங்கள். அப்போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன் தஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்னி முஹம்மது ரசூலுல்லாஹ் வ இகாமஸ் ஸலாஹ் வ ஈதாஇஸ் ஸகாத் வல் ஹஜ் வ ஸௌமு ரமஸான். ஆக இஸ்லாத்துடைய அந்த 5 தூண்களை எண்ணி காட்டுகிறார்கள். இஸ்லாம் என்பது 5 தூண்களாகும். அந்த 5 தூண்களை எண்ணி காட்டுகிறார்கள். வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று கூறுவதும், சாட்சி கூறுவதும், அதே போல முகமது ஆகிய நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி கூறுவதும், அதே போல 2வதாக தொழுகை நிலைநாட்டுவதும், 3வதாக ஜகாத் தருவதும், 4வதாக நோன்பு நோற்பதும், 5வதாக ஹஜ் செய்வதும்.
இப்படி 5 தூண்களை எண்ணி காட்டிய பிறகு அந்த கேள்விக்கு பதில் கேட்ட அந்த நபர் கூறுகிறார்கள், சதக்த யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் உண்மையை கூறினீர்கள். இப்போ சாபுக்கு ஆச்சரியமா பார்க்கிறார். என்ன கேள்வி கேட்டார், சரி சரி, அந்த கேள்விக்கு இதுதான் பதில் அப்படின்னு சொல்லி உண்மைப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்து கொண்டிருந்தாங்க. சரி, 2வது கேள்வி இப்போ கேட்கிறார். யார் ரசூலுல்லாஹ், அஹ்பிர்னி மல் ஈமான், அல்லாஹ்வின் தூதரே ஈமான் என்றால் என்ன, எனக்கு அறிவியுங்கள். அப்போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஈமான் என்றால் ஆமன்த பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கதர் கைரிஹி வ ஷர்ரிஹி. ஈமான் என்பது அந்த 6 தூண்களை எண்ணி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பதும், மலக்குமார்கள் அவன் படைத்த படைப்பு மலக்குமாருக்கு மீது நம்பிக்கை வைப்பதும், பிறகு 3வதாக அவன் இறக்கி அருளிய வேதங்கள் மீது நம்பிக்கை கொள்வதும். வேதங்கள் சரிங்களா, வெறும் குர்ஆன் மட்டுமல்ல, தௌராத், ஜபூர், இன்ஜில், சுஹுஃப் இப்ராஹிம் எல்லாமே வந்துவிடும். இப்படி அல்லாஹ் இறக்கி அருளிய வேதங்கள் மீது நம்பிக்கை கொள்வதும், அதே போல அல்லாஹ் எத்துணை நபிமார்களை அனுப்பினானோ அத்துணை நபிமார்கள் மீதும் நம்பிக்கை வைப்பதும், பிறகு 5வதாக மறுமை நாள் மீது நம்பிக்கை வைப்பதும், பிறகு 6வதாக விதியினுடைய நன்மை தீமை மீது நம்பிக்கை வைப்பதும் என்று இந்த 6 தூண்களை எண்ணி காட்டுகிறார்கள். எண்ணி காட்டிய பிறகும் அந்த நபர் கூறுகிறார், சதக்த யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் உண்மையை கூறினீர்கள் என்பதாக. பிறகு 3வதாக கேள்வி கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ் அக்பிர்னி மல் இஹ்சான், அல்லாஹ்வின் தூதரே இஹ்சான் என்றால் என்ன, எனக்கு கூறுங்கள், அறிவிங்கள். அப்போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், தஅபுதுல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். நாம் இந்த உலகத்துல வாழும்போது அல்லாஹ் நாமளே பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நம்மளுடைய இபாதத் செய்யக்கூடிய தருணத்திலும் சரி, நாம் ஏனைய வேலையில பட்டிருக்கும் போதும் சரி, எங்களுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று ஒரு மனநிலையோட இருக்க வேண்டும். ஆனா அது போல ஒரு மனநிலை இல்லையா, அல்லாஹ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று எங்களால கற்பனை செய்ய முடியலனாலும் அல்லாஹ் நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு விஷயத்தை மனதில் வைத்து வாழ வேண்டும். இதுதான் இஹ்சான் என்று கூறுகிறார்கள். பிறகு 4வதாக இறுதியாக கேள்வி கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே மறுமை நாள் எப்பொழுது நிகழும், மறுமை நாள் எப்பொழுது நிகழும். ஆக இப்படி கேள்வி கேட்ட உடனே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறவில்லை, மாறாக கூறினார், கேள்விக்கு பதில் கொடுப்பவரை விட கேள்வி கேட்பவர் தான் அதிகம் அறிந்து வைத்திருக்கிறார். சரி, இந்த சிறு அடையாளங்கள் கூற முடியுமா என்று அந்த வந்த நபர் கேட்கிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சிறு அடையாளங்கள் கொண்டு கூறுகிறார்கள். மறுமை நாளோட நெருக்கத்திலே தாய் தந்தைக்கு பிள்ளைகள் அடிமைகள் இடத்துல எப்படி நடக்கிறார்களோ அது போல நடந்து கொள்வார்கள். அதே போல ஆடு மேய்ப்பவர்கள் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு பெரும் பெரும் மாளிகைகளை கட்டுவார்கள், உயரமான கட்டிடங்களை கட்டுவார்கள். அதே போல பெண்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணமாகவே இருப்பார்கள். இன்னும் அவர்களுக்கு சில மக்களுக்கு உடுத்துவதற்கு ஆடையும் இருக்காது, செருப்பும் இருக்காது. அவர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட மக்கள் ஆட்சி செய்வார்கள் என்று இந்த சிறு அடையாளங்கள் கூறுகிறார்கள். கூறிய பிறகு அந்த வந்த நபர் இந்த பதில்களை கேட்டு விட்ட பிறகு அந்த அமர்வை விட்டு சென்று விடுகிறார். பிறகு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கூறுகிறார்கள், உமரே, வந்த நபர் யார் என்று தெரியுமா? அவர்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யார்? அவர்தான் வானவர்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை கற்றுத் தருவதற்காக வேண்டி இப்படி அமர்ந்து இந்த விஷயங்களை உங்களுக்கு போதித்திருக்கிறார், மார்க்கத்துடைய விஷயங்களை உங்களுக்கு கல்வி கொடுத்திருக்கிறார் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக அன்பிற்குரியவர்களே, இந்த ஒரு ஹதீஸ் எப்படிப்பட்ட ஹதீஸ் என்று சொன்னால், முஹத்திஸீன்கள் எழுதுகிறார்கள், எப்படி சூரத்துல் ஃபாத்திஹா அனைத்து சூறாக்களுக்கும் தலையாய சூறாவாக இருக்கிறதோ, உம்முல் குர்ஆன் அனைத்து சூறாக்களுக்கும் தாயாக இருக்கிறதோ அது போல இந்த ஹதீஸ் என்பது, இந்த ஹதீஸுல் ஜிப்ரீல் என்பது அனைத்து ஹதீஸ்களுக்கும் தாயாக இருக்கிறது. ஆகவே தான் இந்த ஹதீஸுக்கு மொத்தம் 3 பெயர்கள். ஒன்று ஹதீஸுல் ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஹதீஸாக இருக்கிற விஷயத்தினால் ஹதீஸுல் ஜிப்ரீல் என்று கூறுகிறோம். இரண்டாவதாக உம்மு சுன்னா, பிறகு 3வது பெயர் உம்முல் அஹாதீஸ் என்று இந்த 3 பெயர்களை முஹத்திஸீன்கள் வைத்திருக்கிறார்கள். ஆக இந்த ஹதீஸ் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஹதீஸ் என்று சொன்னால், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கல்வி கற்பது என்பது அவசியமாக இருக்கிறது, கட்டாயமாக இருக்கிறது. தொலாபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம், அனைத்து முஸ்லிம்கள் மீது கல்வி கற்பது என்பது கட்டாயமாக இருக்கிறது. இப்போது கல்வி கற்பது கட்டாயம் என்று சொன்னால், இஸ்லாமுடைய கல்வி
என்ன அனைத்து நபர்களும் ஜக்காத் கொடுக்கக்கூடிய சட்டங்கள் சரி, அதே போல ஜனாசாவுடைய சட்டங்கள், ஒருத்தர் இறந்து விட்டால் எப்படி குளிப்பாட்ட வேண்டும், செய்ய வேண்டும், ஒருத்தர் இறந்து விட்டால் அவர்களுடைய வாரிசுகளுக்கு எப்படி சொத்துரிமை பிரித்து கொடுக்க வேண்டும், இப்படி ஆழமான கல்வி எல்லாரும் கற்று இருக்க வேண்டிய அவசியமா? இல்லை என்று சொன்னா நாளை மறுமையிலே இவர்களுக்கெல்லாம் கேள்வி இருக்கா அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை. இந்த மாதிரியான கல்வி என்பது ஃபர்துல் கிஃபாயா என்று கூறுவார்கள். இல்மிலே 2 வகை பிரிக்கிறார்கள் முஹத்திஸின்கள். இந்த ஹதீஸின் பிரகாரமாக கல்வியை 2 வகை பிரிக்கிறார்கள். ஒன்னு ஃபர்துல் ஐன், ஃபர்துல் கிஃபாயா. ஃபர்துல் ஐன் என்பது கட்டாய கல்வி, அனைத்து நபர்களும் முஸ்லிமாக இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களும் பெண்களும் கற்று இருக்க வேண்டும். ஆக அந்த கல்வியின் அடிப்படையில அவசிய கல்வியில என்ன வருகிறது என்று சொன்னால் இந்த போதனைகளால். இப்போது நான் பார்த்தோம் அல்லவா ஹதீஸ், இஸ்லாமுடைய 5 தூண்கள், ஈமானுடைய 6 தூண்கள், இஹ்சான் என்றால் என்ன, அதாவது அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய தக்வா, இந்த விஷயத்தை போதிக்கிறது. அதே போல மறுமை நாளுடைய அந்த விஷயங்கள் மீது நம்பிக்கை வைப்பதும், இந்த விஷயங்கள் என்பது ஹதீஸுல் ஜிப்ரீல் மூலமாக ஒவ்வொரு முஸ்லிமும் அவசியமாக தெரிந்து வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. சரிங்களா? இதுதான் ஃபர்துல் கிஃபாயா, ஃபர்துல் ஐனாக இருக்கிறது. இப்போ ஃபர்துல் கிஃபாயா என்று சொன்னால் ஆழமான கல்வி. அது அனைவர்களும் கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆனால் அந்தந்த கூட்டத்திலே, அந்தந்த மக்களிலே, அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களிலே யாரேனும் ஒருவர் அவசியமாக இந்த கல்வியை என்பது கற்றிருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மக்களுக்கு அவர்களுடைய சிந்தனைகளை தெளிவுபடுத்துவதற்காக அவர்கள் ஒரு சில பேர் கற்பது என்பது அவர்களுக்கு ஃபர்தாக இருக்கிறது. ஒரு சில பேர், யாருமே கற்கவில்லை என்று சொன்னால் அனைவரும் குற்றம் பிடிக்கப்படும். ஆனால் 1-2 மக்கள் ஆலிமாக மாறி அவர்கள மக்களுக்கு வழிகாட்டுகிறார்கள் என்று சொன்னால் சிறந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. இதுதான் ஃபர்துல் கிஃபாயா. ஃபர்துல் கிஃபாயா என்று சொன்னால் ஃபர்து தான், ஆனால் ஒரு சில மக்கள் செய்ததன் காரணத்தினால் அது அனைத்து மக்கள் மீதும் அந்த குற்றம் என்பது இருக்காது. அதே போல ஜனாதா தொழுகையும் எடுத்துக்கொள்ளுங்கள். யாருமே தொழவில்லை என்று சொன்னால் அனைத்து நபர்களும் குற்றம் பிடிக்கப்படுவார்கள். ஆனால் ஒரு சில நபர்கள் தொழுது விட்டார் என்று சொன்னால் யாருமே அத ஒரு விஷயத்தில் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள். இதுதான் ஃபர்துல் ஐனுக்கும் ஃபர்துல் கிஃபாயாக்கும் உள்ள வித்தியாசம். சரி, இப்ப ஹதீஸுல் ஜிப்ரீல் நாம் பார்த்தோம் இல்லையா? இந்த ஹதீஸ்ல அல்லாஹ் பல விஷயங்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பல விஷயங்களும் பல படிப்பினைகளும் கூறியிருக்கிறார்கள். என்னன்னு சொன்னால், இந்த ஹதீஸ் எப்படி உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால், அந்த நபர் எப்படிப்பட்ட தோற்றத்தில் வந்தார் என்று சொன்னால், வெள்ளை ஆடை அணிந்து கொண்டு கருப்பு நிற முடியை வைத்து கொண்டு வந்தார். அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவர்கள் ஒன்று தூய்மையாக இருந்தார்கள், முதல் விஷயம். ஆக ஒரு முஸ்லிம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் இந்த ஹதீஸ் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான். 2வது விஷயம், கருப்பு நிற முடியை வைத்துக் கொண்டார். அப்போ கருப்பு நிற முடி என்பது எதற்கான அடையாளம்? ஒரு இளமை பருவத்திற்கான அடையாளம். ஆக இளமை பருவம் என்பது அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான ஒரு தருணமாக இருக்கிறது. அந்த தருணத்தில் யாரேனும் அதிகமாக இபாதத் செய்தால் அல்லாஹ்விற்கு மிக விருப்பமாக இருக்கிறது. ஆகவே தான் நாளை மறுமை நாளிலே விசேஷமாக அர்ஷினுடைய நிழலிலே அவர்களுக்கு அல்லாஹ் அந்த அர்ஷினுடைய நிழல் தருவான். அவர்களுக்கு, மக்களுக்கு, அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அர்ஷினுடைய நிழல் தருவான். ஆக இந்த மாதிரியான கூட்டம், இளைஞர்களுடைய கூட்டம், அவர்களுடைய இந்த இளமையான பருவம் அல்லாஹ்விற்காகவே கழித்தவர்கள், இப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த சிறப்பு இருக்கிறது. அதே போல வெள்ளை ஆடை அணிந்து கொண்டார். சரிங்களா? வெள்ளை ஆடை, அப்போ வெண்மைக்கு என்று ஒரு அல்லாஹ் அந்த நிறத்திற்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மூலமாக இந்த விஷயங்கள் என்ன உணர்த்துகிறது என்று சொன்னால், வெண்மை நிறம் என்பது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்தவையாக இருக்கிறது. வெண்மை நிறம் என்பது உண்மைக்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே வெண்மை நிறம் என்பது அந்த சிகிச்சை தரக்கூடிய அந்த நோயாளிக்கு மிக விரைவில் வெண்மையான விஷயங்களை பார்த்தால் அது அதிகமாக நிவாரணம் அளிக்கக்கூடியதாகவும் கூறுகிறார்கள். ஆகவே தான் ஹாஸ்பிட்டல் அதிகமாக மருத்துவர்கள் எல்லாம் பார்த்தால் அவர்கள் கலர் ட்ரெஸ்ஸாக போட்டிருந்தாலும் சரி, மேலே ஒயிட் கோட்டாக போட்டிருப்பார்கள். அதிகமாக மருத்துவமனைகள் எல்லாமே ஒயிட் டைல்ஸ் அல்லது ஒயிட் பெயிண்ட் எல்லாமே வெள்ளையான பெயிண்ட் தான் அடித்திருப்பார்கள். இப்படி வெண்மைகள் பார்க்க அவர்களுக்கு இந்த கியூரிட்டி கிடைக்கும். இப்படி வெண்மைக்கு ஒரு தனித்துவம் வாய்ந்த விஷயம் இருக்கிறது என்பதாக இந்த ஹதீஸின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். அதே போல ஈமானுடைய 6 தூண்கள் எங்களுக்கு ஹதீஸிலே விதியினுடைய அந்த இறுதி 6வது தூண் இருக்கிறதுல ஈமானிலே விதி, அந்த விதியை பற்றி அதிகமாக எங்களுக்கு குர்ஆன்ல ஒரு சில வசனங்கள் தான் கிடைக்கும். ஆனால் இந்த ஹதீஸில பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தெளிவாகவே வெளிப்படுத்தி விட்டான். என்று சொன்னால் ஹதீஸும் அல்லாஹ்வுடைய வஹி தான். சரிங்களா? ஆக அல்லாஹ் தெளிவாகவே விதியினுடைய நன்மை தீமை பற்றி நாம் ஈமான் வைக்க வேண்டும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக விதி பற்றி பேசப்பட வேண்டும் சொன்னால் ஒரு ஹதீஸ் நாம் பார்க்கலாம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் இந்த உலகத்தை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு, எப்படி அல்லாஹ் இந்த உலகத்தை படைப்பதற்கு
இந்த உலகத்தை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் முதலாவதாக ஒரு எழுதுகோலை படைத்தான். அல்லாஹ் அந்த எழுதுகோலை படைத்து விட்டு கட்டளையிட்டான், எழுதுவீராக என்பதாக. அப்போ அந்த எழுதுகோல் கேட்டது, அல்லாவே நான் என்ன எழுதுவது அப்படின்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் கூறினான், மறுமை நாள் வரைக்கும் நிகழக்கூடிய அனைத்து சம்பவங்களையும் எழுதுவீராக என்று கட்டளையிட அந்த எழுதுகோலும் எழுதியது. அந்த எழுதிய ஏட்டுக்கு பேர் தான், அந்த கிதாபுக்கு பேர் தான் லௌஹுல் மஹ்ஃபூஸ் என்று கூறுகிறோம். அது அல்லாஹ்விடத்துல பாதுகாக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏடாக இருக்கிறது. வானத்திலே அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு ஏடாக இருக்கிறது. அந்த லௌஹுல் மஹ்ஃபூஸுடைய ஒரு சிறிய பகுதி தான் திருக்குரான். அதாவது அல்லாஹ் காலத்திற்கேற்ப ஒவ்வொரு நபிமார்களையும் அனுப்பினான் அல்லவா? அப்போ தௌரா, ஜபூர், இஞ்சில், குரான் எல்லாமே அந்த லௌஹுல் மஹ்ஃபூஸுடைய சிறிய சிறிய பகுதி தான். அல்லாஹ் அந்த காலத்திற்கேற்ப அல்லாஹ் அருள் செய்த அந்த வேதங்கள் தான். ஆக லௌஹுல் மஹ்ஃபூஸோட இன்னொரு சிறப்புப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னால், எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விதியும் அதிலே பதிவு செய்திருக்கிறான். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய விதியும் லௌஹுல் மஹ்ஃபூஸில் இருக்கிறது. ஆக நாம் எந்த அளவுக்கு இந்த உலகத்துல வாழ்வோம், எங்களோட ரிஸ்க் வாழ்வாதாரம் எவ்வளவு இருக்கும், நாம் எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை சம்பாதிப்போம் என்று துல்லியமாக எல்லாமே அந்த லௌஹுல் மஹ்ஃபூஸில் பதிவு இருக்கிறது. ஆக நாம் எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்பட தேவையில்லை. முடிந்த அளவுக்கு முயற்சி செய்ய வேண்டும், நன்மையின் பக்கம் முந்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆகவே தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தாயின் கருவறையில் இருக்கும் போதே ஒருவர் சொர்க்கவாசியா நரகவாசியா என்று நியமிக்கப்படுகிறார். அப்போது சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஒருவன் சொர்க்கவாசியா நரகவாசியா என்று முன்பே தீர்மானிக்கப்பட்டது என்று சொன்னால் நாம் எல்லாம் எதற்காக அமல் செய்ய வேண்டும்? அமல் செய்யாமல் அப்படியே இருக்கலாம் அல்லவா அப்படின்ட்டு கூறும்போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கரெக்டு தான். ஆனா விஷயம் என்னன்னாக்கா, நாம் சொர்க்கவாசி என்றது நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அதனால சொர்க்கவாசிக்கான அமல்கள் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த வழி அல்லாஹ் இலேசாக்குவோம். அந்த நன்மையின் பக்கம் மக்கள் முந்தி செல்வார்கள். சொர்க்கவாசி என்ற ஒருவர் நியமிக்கப்பட்டார். அதே போல நரகவாசி என்ற ஒரு நியமிக்கப்பட்டால் பாவங்களிலே மூழ்கி கிடப்பார்கள், அவர்கள் ஒருபோதும் மீள மாட்டார்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக முடிந்த அளவுக்கு இந்த இபாதத் செய்யறது எல்லாமே சொர்க்கவாசிக்கான அமல் தான். அது நம்மளால் முடிந்த அளவுக்கு அந்த விஷயங்களை அப்படியே அந்த கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இந்த ஒரு விஷயங்கள் கடைபிடித்தாலே போதுமானது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த வாக்கு முறைப்படி நம் அனைவருக்கும் அல்லாஹ் நிச்சயமாக சொர்க்கத்தை கொடுப்பான். ஆக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை நோக்கி அந்த வான்வழி பயணம் மேராஜுடைய பயணத்தை கொண்டு செல்லும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தையும் நரகத்தையும் காண்பிக்கிறார்கள். சரிங்களா? ஆனால் இதற்கு முன்பே என்ன நடக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் முதலாவதாக சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்தான். சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்து விட்ட பிறகு அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை இடுகிறான், ஜிப்ரீலே சொர்க்கத்தை பார்த்து வருவீராக என்பதாக. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்தை எல்லாம் பார்க்கிறார்கள். சொர்க்கத்துல ஒவ்வொரு சொர்க்கவாசிக்கும் என்னென்ன நியாமத்துகள், அருட்கொடைகள் சொர்க்கத்துல இருக்கிறது என்று எல்லாமே பார்த்து விட்டு அல்லாஹ்விடத்துல கூறுகிறார்கள், அல்லாவே, இந்த சொர்க்கத்தை பற்றி கேள்விப்படக்கூடியவர் நிச்சயமாக அடைந்து கொள்வதற்கு எல்லா முயற்சிகளும் செய்வார்கள். நிச்சயமாக இந்த சொர்க்கத்தை அவர்கள் அடைந்தே தீர்வார்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல கூறுகிறார்கள். பிறகு அல்லாஹ் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த சொர்க்கத்தை சூழ்ந்து கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகள் என்று அல்லாஹ் சூழ வைக்கிறான். சூழ வைத்த பிறகு இப்போது சென்று பார்ப்பீராக என்று கட்டளையிட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சென்று பார்க்கிறார்கள். பார்த்து விட்ட பிறகு அல்லாஹ்விடத்தில் கூறுகிறார்கள், அல்லாவே, நான் பயப்படுகிறேன், அதிகமான மக்கள் சொர்க்கத்திற்கு நுழைய மாட்டார்களோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று கூறினார்கள். பிறகு அல்லாஹ் என்ன செய்தான் என்று சொன்னால், நரகத்தை படைத்தான். நரகத்தை படைத்து விட்ட பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை இடுகிறான், நரகத்தை பார்த்து வருவீராக என்பதாக. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நரகத்தை பார்க்கிறார்கள். நரகத்துல ஒருத்தனுக்கு எந்த அளவுக்கு அங்க கஷ்டங்கள், துன்பங்கள், அடிதடி, அந்த போட்டு அந்த அசாப்கள், தண்டனைகள் கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்து விட்டு அல்லாஹ்விடத்துல கூறுகிறார்கள், அல்லாவே, கண்டிப்பாக இந்த நரகத்தை பற்றி கேள்விப்படக்கூடிய யாருமே இதனை நுழைய மாட்டார்கள். இதனை தப்பிப்பதற்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்து வழிமுறைகளையும் அவர்கள் கடைபிடிப்பார்கள், அத்தனை விஷயங்களும் அவர்கள் முயற்சி செய்வார்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். பிறகு அல்லாஹ் என்ன செய்தான் என்று சொன்னால், அந்த நரகத்தை சுற்றி மனோ இச்சைகள், ஆசைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அல்லாஹ் சூழ வைத்தான். சூழ வைத்து விட்ட பிறகு பிறகு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், ஜிப்ரீலை இப்போது போய் பார்த்து வருவீராக என்பதாக. ஆக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள். பிறகு பார்த்து கூறுகிறார்கள், அல்லாவே, நான் பயப்படுகிறேன், அனைத்து மக்களும் அதிகமான மக்கள் இந்த நரகத்திலே வீழ்ந்து விடுவார்களோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று கூறினார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆக அன்பிற்குரியவர்களே,
சொர்க்கம் நரகம் என்பது முன்பே படைக்கப்பட்டு இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேராஜ் பயணத்திலே கொண்டு சென்று பார்க்க வைக்கிறார்கள். இப்படி சொர்க்கத்தை காண்பிக்கும் போது அதில் அதிகமான ஏழை மக்களை பார்க்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு நரகத்தை பார்க்கும்போது அதிகமாக பெண்களை நான் பார்க்கிறேன் என்று கூறினார்கள். ஆகவே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக சதகா செய்யுங்கள் பெண்களை என்று சஹாபிய பெண்மணிகளுக்கு உபதேசம் செய்தார்கள். ஆக இத்தனை ஹதீஸ் என்பது எங்களுக்கு என்ன போதிக்கிறது என்று சொன்னால், மறுமை நாள் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய அனைவர்களும் இந்த விஷயங்களை அமல்கள் நற்காரியங்களை கடைபிடிக்க வேண்டும். ஆனால் என்ன நடக்கணும், நாளை மறுமை நாளிலே இந்த நன்மைகள் இழந்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எப்படி? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எச்சரிக்கை செய்தார்கள். என்ன எச்சரிக்கை என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய அமர்வு மஜ்லிஸ் இருக்கும்போது ஒரு விஷயத்தை கூறினார்கள். உங்களில் முஃப்லிஸ் யார் என்று தெரியுமா? முஃப்லிஸ் திவாலாகி போனவர். திவாலாகி போனவர் யார் என்று தெரியுமா? எதுவுமே இல்லாத அப்போ இப்படி கேட்கும்போது சஹாபாக்கள் கூறுகிறார்கள், யார் இடத்துல பணம் எதுவுமே இல்லையோ, தீனார் திர்ஹம்ஸ் எல்லாம் யார்கிட்ட இல்லையோ, தங்க காசுகள் வெள்ளி காசுகள், அவர் தான் திவாலாகி போனவர் என்று சஹாபாக்கள் தரப்புல இருந்து பதில் வருது. அப்போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அப்படி இல்லை, நாளை மறுமை நாளிலே என்னுடைய உம்மத்திலே திவாலாகி போனவர் யார் என்று தெரியுமா? அவர் நிறைய நன்மைகளோட வருவார். நாளை மறுமை நாளிலே தொழுகைகளை கொண்டு வருவார், நோன்புகளை கொண்டு வருவார், இப்படி ஜகாத்தை அந்த நன்மைகளை கொண்டு வருவார். பல நன்மைகளை செய்து இந்த உலகத்துல வாழ்ந்து அத்துணை நன்மைகளை கொண்டு நாளை மறுமை நாளே வருவார். ஆனா என்ன நடக்கும் என்று சொன்னால், அந்த நபரின் மூலமாக மற்றும் பிற நபர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். சரிங்களா? இவர் அநீதி வைத்திருப்பார், அநியாயம் செய்திருப்பார். ஆகவே யார் மீது அநியாயம் செய்யப்பட்டதோ அந்த நபர்களுக்கு அல்லாஹ் நாளைக்கு மறுமை நாளிலே தீர்ப்பு கொடுப்பான். சரிங்களா? சரி, இப்போது இந்த நபரால் இவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், இவனோட நன்மை எடுத்து இவனுக்கு கொடுக்கப்படும். இப்படி அவர் செய்த அந்த தொழுகைகள், நோன்பு, அந்த ஜக்காத்துடைய அத்துணை நன்மைகளும் என்ன நடக்கும் என்று சொன்னால், இவனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இப்படி நன்மைகள் எடுத்து எடுத்து கொடுத்து கொண்டே அல்லாஹ் இருப்பான். பிறகு ஒரு நேரம் வரும், அந்த நன்மைகளே முடிந்து போய்விடும். இப்போது அல்லாஹ் எப்படி மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பினான் அதிபதி, யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். இப்போது என்ன நடக்கும்? நன்மை தான் முடிந்து விட்டது. ஆனால் இவனால் பாதிக்கப்பட்ட மக்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். இப்போது என்ன நடக்கும் என்று சொன்னால், இவனால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய தீமைகள் இருக்கிறதவா, அவர்களுடைய தீமைகள் எடுத்து இவனுடைய ஏட்டில் எழுதப்படும், இவன் மீது போடப்படும். இப்படி இவர்களுடைய அந்த யாரால் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுடைய தீமைகள் இவன் மீது போடப்பட்டு ஒரு நேரம் வரும், எல்லாமே முடிந்து விட்ட பிறகு இவருடைய ஏற்றில் நன்மை இல்லாமல் வெறும் தீமைகள் மட்டும்தான் இருக்கும். பிறகு இவனுக்கு நரகவாசி என்று தீர்ப்பு கொடுக்கப்படும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இவர்கள் தான் திவாலாகி போனவர்கள், ஒண்ணுமே இல்லாத போனவர்கள் என்னுடைய உம்மத்திலே என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். ஆக இந்த ஹதீஸ்கள் என்ன உணர்த்துகிறது என்று சொன்னால், நாம் எவ்வளவு அமல் செய்தாலும் சரி, எவ்வளவு அமல்களில் ஆர்வம் இருந்து நாம் அமல்கள் செய்தாலும் சரி, அதனை தக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். நாளை மறுமை நாளிலே யாருக்கும் தந்து விடக்கூடாத ஒரு நிலைமை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ நாம யாருக்குமே தன்னுடைய நாவாலும் சரி கரத்தாலும் சரி கஷ்டம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். சரிங்களா? இந்த ஒரு விஷயத்தை நாம் ரொம்ப நினைவு வைத்துக் கொண்டு வாழ வேண்டும். ஆகவே தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு உண்மை முஸ்லிமுக்கான அடையாளம் என்ன என்று சொன்னார்கள்? அதிகமாக தொழுவது, ஜகாத் தருவது, நோன்பு வைப்பதெல்லாம் இல்லை. என்ன கூறினார்கள் என்று சொன்னால், அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. யார் ஒருவர் சிறந்த முஸ்லிம் யார் என்று சொன்னால், அந்த முஸ்லிம் மூலமாக அவருடைய நாவாலும் கரத்தாலும் பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களோ, பிற மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களோ, அவர்கள்தான் சிறந்த முஸ்லிம் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக கஷ்டம் கொடுக்காமல் இருப்பதே தான் சிறந்த முஸ்லிம்கான அடையாளம் என்று இந்த ஹதீஸின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். ஆக அல்லாஹ்விடம் துஆ செய்கிறேன், அல்லாஹ் நம் அனைவருக்கும் கூறப்பட்ட விஷயங்கள் மீது அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக. ஆமீன். வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.